வணக்கம். ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான காட்டுப்பகுதியிலேருந்து சேகரித்த ஆவாரம் பூவும் ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிழங்கும். இந்த ஆவாரம் பூ வந்து எங்கள் அம்மா வந்து காட்டுப்பகுதியிலேருந்து சேகரித்தாங்க. ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்து உடம்புல அவங்களுக்கும் வயோதிகத்தில் இருக்கிறதுனால நாங்களும் 40 வயசு அட்டன் பண்ணிகிட்ருக்கோன்றதுனால ஒரு பாதுகாப்பு ரீதியாக வந்து இது வந்து டெய்லி நாங்கள் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆவாரம் பூட்டி. அதே மாதிரி இந்த மஞ்சள் கிழங்கு வந்து எங்கள் மாமியார் வந்து அவங்களோட தோட்டத்தில் அவங்களே விளைவிச்சது. எந்த மருந்தும் போட மாட்டாங்க, எந்த உரமும் போட மாட்டாங்க, ஆட்டு உரம் மாட்டு உரம் தவிர. ஸோ அப்படி கொடுத்தது எங்களுக்கு. இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலி மஞ்சள் வந்து நம்ம வாங்குறது என்னென்னா அதில் அந்த குர்குமின்ற அந்த ஒரு இதுக்காக தான் வந்து நம்ம மஞ்சள் சாப்பிட்றது நிறைய வந்து இந்த கேன்சரை தவிர்க்கிறதுக்கு. ஆனால் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு மஞ்சள் வருதுன்னு நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதுலேருந்தே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வீட்டில் மஞ்சள் பொடி அரைச்சி தான் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். அதாவது பச்சை மஞ்சள் கிழங்க முன்னாடி வாங்கி பயன்படுத்திகிட்டு இருந்தேன். இப்போ அவங்க தோட்டத்துலேருந்தே எங்களுக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது, நீங்களும் இப்போ என்னோடய குழந்தைக்கு வந்து கூடுமான வரையிலும் நான் வந்து நானே இந்த மாதிரி சேகரித்த பொருள்களை தான் பயன்படுத்துகிறேன். இப்போ இதில் என்னென்னா சில நாட்டு மருந்து கடைகளில் வந்து சில பொருள்கள் வந்து கிடைக்குது. ஆனால் அந்த பொருள் என்ன பிரச்சனைனா பொருள் நல்லதாக இருக்கும், ஆனால் அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்கு சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்ப்பாங்க. ஸோ எங்கே போனாலும் சுற்றி நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே மாற்ற மாதிரி தான் இருக்குது. அன்டில் அன்லெஸ் நம்ம கையிலேருந்து இந்த பொருளை நேரடியாக விளைவிச்சு பார்க்குற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்க ஒரு தாய்மார்களுக்கு வந்து இது கிடைக்கிறது இல்லை சிட்டி சைடில். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தேவை இருந்தது, உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நான் ப்ராசஸ் பண்ணி என்கிட்ட இருக்க ஸ்டாக்குக்கு அமுச்சு வைக்கிறேன்.